ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள காவனூர் கிராமத்தில் மக்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையான அரசு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இதன்படி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். முன்னதாக அமைச்சர் ஆர். காந்தி மருத்துவமனை கட்டிட உட்கட்டமைப்பு வசதி மற்றும் நவீன மருத்துவ உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இந்த சுகாதாரத்தில் இன்னைக்கு எவ்வளவு அளவுக்கு எங்கே இல்லாத அளவுக்கு பண்ணு அந்த அளவுக்கு இந்த அரசு மக்களுக்காக செயல்படுறது. அதுதான் மக்கள் அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்கிறேன், அடிக்கடி சிந்திக்கணும். கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சிந்தித்து செயல்படுறது தான். எது இருந்தாலும் இந்த அரசுன்னா நம்ம அரசு தான், மக்கள் அரசு தான். காரணம், அங்கே இருக்கிற நீங்கள் என்ன திட்டங்கள் தீட்டினாலும் யார் பணம்? நம்ம கட்டுற வரி பணம். எதுக்கு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க? அந்த வரி பணத்தை வீணாக்கால் மக்களுக்கு போய் திட்டங்கள் மூலம் இந்த மாதிரி சேரணும். அதுதான் நம்ம தலைவர் செய்கிறார், கலைஞர் தான் செஞ்சோம். அதனால் மக்கள் தெளிவோடு இருக்கிறது தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து நமக்கு எந்த குறைகள் இருந்தாலும் உடனே சொன்னால் உடனே நிறைவேற்றுற ஒரு அரசு. இன்றைக்கி அதிகாரிகள்லாம் தூங்க முடியல, எங்கேயும் போக முடியல, 24 hours வேலை செய்கிறாங்க. சாதாரண சும்மா சொல்லலாம், நம்ம உனக்கு நீங்கள் பேப்பர் கொடுத்துட்றீங்க, நானும் எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன். அது ப்ராசஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு ப்ராக்டிக்கலாகிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த அதிகாரிகளுக்கு அவங்க எவ்வளோ செய்யணும், கஷ்டப்படணும், அந்த ரெக்கார்டு எப்படி எடுக்கணுன்றது தான் தெரியும். நீங்கள் பட்டா கொடுத்துருங்க, 2 பேர் அவங்க வீட்டில் பட்ட என் பேரில் ஒன்றும் மாறல, என் குடும்பத்தில் எப்படி அதுக்கு எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன பண்ணணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி 24 hours அரசு அதிகாரிகளை வேலை வாங்கின ஒரு அரசு யாருன்னா தளபதி அரசு, திராவிட மாடல் அரசு தான். அந்த அளவுக்கு ஒரு நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாய்ந்து இந்த நாட்டுக்கு நம்ம முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே.எல். ஈஸ்வரப்பன், ஒன்றிய குழு தலைவர் அசோக், துணைத் தலைவர் ரமேஷ், மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார், மாவட்ட குழு உறுப்பினர் தன்ராஜ், ஒன்றிய குழு உறுப்பினர் மின்னலா, ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.